கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய இந்த புதிய மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். 9 மாதத்தை முடித்து இந்த 10வது மாதத்திற்குள் நுழைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள், கடந்த மாதெல்லாம் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் பாதுகாத்தார். இந்த 10வது மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பின் பிரயாசம், அவருடைய நாமத்திற்காக பட்ட பிரயாசத்தை அவர் மறந்தே விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அதுதான். இதுக்கு முந்தின வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்து வந்தது செய்து வருகிறதுமான அன்புள்ள பிரயாசம் இருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு, தமது நாமத்திற்காக. அப்படின்னா ஆண்டவர் நாமத்திற்காக நீங்க படுகிற எந்த பிரயாசம், ஊழியமா இருக்கலாம், ஆண்டவருடைய நாமம் என் பிள்ளை மூலியமா மகிமைப்படணும்னு சொல்லி பிள்ளைய படிக்க வைக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை இந்த பிசினஸ் பண்றேன் இதுல தேவநாமம் மகிமைப்படணும் அப்படின்னு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பட்ட பிரயாசங்கள், ஒருவேளை என் பிசினஸ்னால இந்த ஊழியத்தை நான் தாங்க போறேன், ஊழியக்காரரை மிஷனரிகளை தாங்க போறேன், ஒரு பிரயாசப்பட்டிருப்பீங்கல்ல தேவனுடைய நாமத்திற்காக. ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், உங்க பிள்ளையவே ஊழியத்துக்கு நீங்க கொடுத்திருக்கலாம். இந்த பிரயாசத்தின் பலனை அவர் மறந்தே விட மாட்டாராம். அநீதி உள்ளவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி உள்ளவர். நீங்க பட்ட பிரயாசத்திற்கு இந்த மாதம் பலனை தருவேன் என்று வாக்கு பண்றார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதானே. மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. மனுஷன் மறந்துடுவான். நம்ம செய்யற சின்ன காரியமோ சில நேரம் மறந்துடுவோம். பெருசே செஞ்சிருப்போம், சில பேர் மறந்துடுவாங்க. ஊழியத்துல செஞ்சிருப்போம், ஊழியத்துல தூக்கி விட்டுருப்போம், மறந்து விடுவாங்க. நமக்கு விரோதமா அநியாயம் செய்வாங்க, அநீதி செய்வாங்க, மறந்து விடுவாங்க. பிசினஸ்லயும் அப்படிதான், வேலையிலையும் அப்படிதான், ஊழிய பாதையில எப்படிதான், குடும்ப வாழ்க்கையில அப்படிதானே. சொந்தங்கள் பந்தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தூக்கி விட்டுருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா சொத்து பிரிக்கிற நேரத்துல அவங்க செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு அநியாயம் செய்வாங்க, அநீதி செய்வாங்க. அப்படி நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து போறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் மறப்பான், உலகம் மறப்போம், சொந்த கூட பிறந்த உங்களுடைய உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் மறப்பார்கள். அநீதி உள்ளவர்கள் தான், அநியாயம் உள்ளவர்கள் தான் இந்த மனுஷர்கள். நான் சில சுவாசம் உள்ள மனுஷன் அப்படிதான். ஆனா இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்காக நீங்க பட்ட பிரயாசம், ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க பாராட்டின வைராக்கியம், அது ஊழியக்காரர்களுக்கோ ஊழியங்களுக்கோ நீங்க என்ன சின்ன காரியமோ பெருசோ அது செஞ்சீங்கல்ல, தேவ நாம மகிமைக்காக பட்ட பிரயாசத்தை மறக்க மாட்டார். இந்த மாதம் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். இந்த மாதம் அதுக்குரிய பிரயாசத்தின் பலன். கண்ணீரோடு விதைச்சிங்கல்ல, கம்பீரமா இருக்க போறீங்க இந்த மாதம். அதை தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பட்ட பிரயாசத்தின் பலன் இந்த மாதம் கம்பீரமா இருக்கிற மாதம் நாட்கள். ஏன்னா நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் அநீதி உள்ளவர் அல்ல. சின்ன சின்ன காரியத்தையும் கணக்கு வைத்து அவர் திருப்ப நமக்கு கொடுக்கிற தெய்வம். யோசித்து பாருங்க, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்னும் அந்தரங்க சீஷன் இயேசுவினுடைய சரீரத்தை பிலாத்துவினிடத்துல போய் கேட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த சரீரத்தை வைக்கிறதற்கு ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையை விளக்கிரமா வாங்கினான். ஆண்டவர் அந்த கல்லறையை திருப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யோசேப்பு என்கிற அந்த சீஷனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். மறக்க மாட்டார். சிலுவை சுமந்தானே இயேசுவுக்காக கொஞ்ச தூரம், சீமோன் என்கிறவன், அவனையும் ஆண்டவன் சந்ததிய ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றினார்.
தேசத்தில் அதிகாரிகளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தார். நீங்க படுற சின்ன பிரயாசத்தையும் கர்த்தர் பலனை கொடுப்பார். மறந்துடாதீங்க, நியாயம் செய்கிற மாதம் இந்த மாதம். நீங்க பட்ட பிரயாசத்துக்கு பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். மனுஷன் மறந்துட்டான்னு கண்ணீரோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? நான் செஞ்சதெல்லாம் போச்சே, ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறார், இந்த மாதம் திருப்பி தருவார். அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து பிரயாசப்படுங்க, தொடர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைக்காக செயல்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயம் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு நீ நீதி செய்ய போகிறீர். நாங்க பட்ட பிரயாசம் உம்முடைய நாமத்துக்காக, உலகத்துக்காக பட்ட பிரயாசம் இல்லை, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒரு நாள் வீண் போக போறதில்லை. அதை நீர் கணக்கிட வைத்து நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். மனுஷன் மறந்துட்டானே, கூட பிறந்தவன் சொந்தங்கள் மறந்து போயிட்டாங்களே, உடன் ஊழியர் மறந்துட்டானே, கூடயே இந்த விசுவாசி மறந்துட்டானேன்னு வேதனையோடு இருக்கீங்களா? ஊழியக்காரரே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க பட்ட பிரயாசத்தை மனுஷன் மறப்பான், ஆனா நீதி உள்ள நியாயாதிபதி அதை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அவர் நியாயம் செய்ய போகிறார். நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு இந்த நாம மகிமைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கெம்பீரமான நாட்களை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. அவருடைய நாமத்துக்காக கெம்பீரமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.